தலைவரை ஓரங்கட்டியவர்களுக்கு எதுக்கு வாக்கு? அண்ணாமலை ஆர்மி உள்ளடி வேலை. புலனாய்வில் இறங்கிய கமலாலயம். தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜக கோட்டையான கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஒருவித அமைதியான புயல் வீசத் தொடங்கியிருக்கிறது. அதுவும் மேலிடத்து உத்தரவை மீறி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்கள் முன்னெடுத்துள்ள அந்த சீக்ரெட் ஆபரேஷன் இப்போது கமலாலயத்தின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அண்ணாமலைக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாதது அவரது தீவிர விசுவாசிகளுக்கு இன்னும் ஆறாத வடுவாகவே இருக்கிறது. அண்ணாமலை என்னவோ தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளர்களுக்காக ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் அண்ணாமலை ஆர்மியின் மனநிலை வேறாக இருக்கிறது. சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற பெயரில் ஒரு ரகசிய அமைப்பு உருவெடுத்திருக்கிறது. கோவை, ஈரோடு, திருப்பூர் என அண்ணாமலையின் கோட்டையாக கருதப்படும் மாவட்டங்களில் இவர்கள் ரகசிய கூட்டங்களை நடத்தி ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்காதவர்களுக்கு தேர்தலில் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதே இவர்களின் ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. இந்த அன்பு கூட்டத்தின் செயல்பாடுகள் மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு அவருக்கு கீழ் 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த டீம் என்ன செய்கிறது தெரியுமா? பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளுக்குள் சைலண்டாக நுழைகிறார்கள். அங்கே இருக்கும் தீவிர தாமரை ஆதரவாளர்களை தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார்கள். தலைவரை ஓரம் கட்டியவர்களுக்கு நம் வலிமையை காட்ட வேண்டும், அதனால் இந்த முறை தேர்தலில் கொஞ்சம் மாற்றி யோசிங்க என மெல்ல தூபம் போடுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் தேர்தல் நேரத்தில் சொந்த கட்சியினரையே எதிர்க்கும் ஒரு உள்ளடி வேலையை இந்த டீம் கச்சிதமாக செய்து வருகிறது. இது மேலிடத்திற்கு தெரியாமல் நடக்கும் ஒரு மௌன புரட்சி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அண்ணாமலை ஆதரவாளர்களின் இந்த திடீர் மூவ் பாஜக தலைமையின் காதுகளுக்கு எட்டியுள்ளது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வாக்கு சதவீதம் குறைந்தால் அது அண்ணாமலையின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என ஒரு தரப்பு நினைக்க, மற்றொரு தரப்போ இதை பயன்படுத்தி அண்ணாமலையை முழுமையாக ஓரம் கட்ட திட்டமிடுகிறது. தற்போது அந்த ரகசிய குழுவில் இருப்பவர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தீவிரமாக புலனாய்வு செய்து வருகிறது கமலாலயம். இப்போதைக்கு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருந்தாலும் அவருக்கு தெரியாமலேயே அவரது ஆதரவாளர்கள் நடத்தும் இந்த உள்ளடி அரசியல் தேர்தல் முடிவுகளில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்றே தோன்றுகிறது. அண்ணாமலையின் அன்பு கூட்டம் எடுக்கும் இந்த விபரீத முடிவு பாஜகவுக்கு பலமாக அமையப் போகிறதா அல்லது பலவீனமாக போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாற்றி யோசிக்க சொல்லும் இந்த டீம் மேலிடத்தின் யோசனையை மாற்றப்போவது உறுதி.